ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் மருத்துவம் திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் புகைப்படம் பயன்படுத்த அனுமதி கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அரசின் திட்டங்களில் பிரதமர், முதலமைச்சர் படங்கள் இடம்பெறலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருப்பதாக திமுக தரப்பு தங்களின் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை திட்டங்கள் முதலமைச்சரின் பேரில் இருந்தன என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முதல் விசாரணையிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது என திமுக தெரிவித்திருக்கிறது. அரசியல் உள்நோக்கத்துடன் அதிமுக இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்கிறது எனவும் திமுக தெரிவித்திருக்கிறது. விளம்பரத்திற்காக இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடமிருந்து எவ்வித தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் அதிமுக தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்காமல் இடைக்கால தடை விதித்திருப்பதாக திமுக கூறியிருக்கிறது. மனுதாரர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் எனவும் கடந்த ஆட்சியில் அமைச்சராக அங்கம் வகித்தவர் எனவும் தமிழ்நாடு அரசு தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என, மேலும் திமுக தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன, முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்கள்ல முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வாழும் ஆளுமைகளுடைய பெயர்களை திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்து திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பிலும் அந்த திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், அதிமுக ஆட்சியிலும் இதுபோல பல்வேறு திட்டங்களுக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதை மறுத்த அதிமுக தரப்பு வழக்கறிஞர், அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டத்திற்கு கூட ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்படவில்லை என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தரப்பை பொறுத்தவரைக்கும் பொய் கூறுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த ஏராளமான திட்டங்களுக்கு அம்மா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று திமுக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் அம்மா என்றால் ஜெயலலிதா தான் என்பதை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்றும் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கவாய் தன்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்றால் தாய் என்றுதான் அர்த்தம் என்று குறிப்பிட்டார். ஆனால் அம்மா என்றால் ஜெயலலிதா என திமுக வழக்கறிஞர் கூறிய நிலையில தலைமை நீதிபதி அம்மா என்றால் தாய் என்று கூறியதை தொடர்ந்து இந்த வழக்கில் ஏற்கனவே அரசின் திட்டங்களுக்கு மக்களிடம் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு புதிய அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திலே அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. 20 திட்டங்களுக்கு மேல ஒரே ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதை எங்களால் இப்போது பட்டியலிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என அதிமுக கட்சி தொண்டர்களை அவர்கள் அழைக்கும் பெயரில் தான் அரசின் திட்டங்களுக்கு பெயர் வைத்தார்கள் என்று அதிமுக தரப்புல அதிமுகவுக்கு எதிராக திமுக தரப்பிலும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. அரசின் திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும், அது மக்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்துடன் அதிமுக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. விளம்பர நோக்குடன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த தமிழக அரசினுடைய இந்த விளம்பர மாதிரிகளை தலைமை நீதிபதியிடம் திமுக தரப்பில் வழங்கப்பட்டது. அதில் எந்த ஒரு விதிமீறலும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நபர், அதாவது உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடியவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் 22 அரசு திட்டங்களுக்கு ஒரே பெயரை அறிவித்த போது அவர் மாநிலத்தில் அமைச்சராக இருந்தார் என்று தமிழக அரசு தரப்பிலும் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் தலைவர்களுடைய பெயர்களை அரசு திட்டங்களில் விளம்பரங்களில் இடம்பெற
வேண்டும், இடம்பெறக்கூடாது என்பது எங்களுடைய வாதம் அல்ல என்றும், குறிப்பாக அரசு விளம்பரத்தில் கட்சி சின்னம் இருக்கக்கூடாது என்பதுதான் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக தரப்பில் அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்று சேர்கின்றன என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதாவது அதிமுகவினருக்கு பிடிக்கவில்லை என்பதால் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அப்படியானால் இந்த வழக்கினுடைய விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.